வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக, அதிலும் குறிப்பாக ஈரானில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் நிலவரம் தொடர்பாக பேச போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியும் ஜப்பானுடைய பிரதமரும் முக்கியமான ஒரு சந்திப்பை முன்னெடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வெள்ளை மாளிகையில் தான் இந்த சந்திப்பு இடம்பெற இருக்கிறதாகவும் நாளைய தினம் இடம்பெற இருக்கிறதாகவும் தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. பல தசாப்தங்களாக நீடிக்கக்கூடிய இந்த அமெரிக்க ஜப்பான் பாதுகாப்பு கூட்டணியில் இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சவாலான ஒரு சந்திப்பாகவும் இருக்கிறது. ஏன் இந்த சந்திப்பு சவாலான ஒரு சந்திப்பாக இருக்க போகிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். அதாவது ஈரானுக்கு எதிராக போரில் ஜப்பானுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு பங்காளிகளினுடைய ஆதரவை திரட்டுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து இருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு விதத்தில் ஜப்பானுக்கான ஒரு அழுத்தமாக கூட இருக்கலாம் இந்த சந்திப்பு என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரானுடைய இந்த போர் காரணமாக இந்த ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நட்பு நாடுகளினுடைய உதவிகளை கேட்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர் நேற்றைய தினம் அளவிலையும் அமெரிக்காவிற்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது, தாங்கள் பலமான நாடு என்ற ரீதியில் நேற்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அவர் எவ்வாறான திட்டங்களை எதிர்காலத்தில் செயற்பட இருக்கிறார் என்பது ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கிறது. இப்படியாக அவர் ஏனைய நாடுகள், குறிப்பாக ஜப்பான் போன்ற ஏனைய நாடுகளுடைய ஆதரவு அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இதே நேரத்தில் இப்படியான கோரிக்கைகளை முன்வைத்ததன் பிற்பாடு கூட்டாளி நாடுகளில் இருக்கக்கூடிய ஜப்பான் முதன்முறையாக ஜப்பானுடைய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திப்பதானது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையை ஜப்பான் பிரதமர் எவ்வாறு எதிர்நோக்க காத்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜப்பானை பொறுத்தவரையில் அதனுடைய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 90% எண்ணெய் விநியோகமானது இந்த ஹார்முஸ் நீர்நிலை வழியாகத்தான் நடந்து வருகிறது. எனவே அந்த பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இது இருக்கிறதால ஜப்பானுடைய இந்த அமைதிவாத அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மோதல் நடைபெறும் பகுதிகளுக்கு போர்க்கப்பல்களை அனுப்புவது என்பது சட்ட ரீதியான ஒரு சிக்கல்களை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவேளையில் இவ்வாறான சந்திப்பு இடம்பெறுகிற போது டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே கேள்வியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இதற்கான போர்க்கப்பலை அனுப்புமாறு அதற்கான மாற்று வழிகளையும் அவர்கள் யோசிக்கக்கூடும். எனவே இந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்க்கிற போது வெறும் 10% மக்கள் மட்டும்தான் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஆதரவை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால உள்நாட்டில் அரசியல் எதிர்ப்பை மீறி ட்ரம்பினுடைய கோரிக்கைக்கு ஜப்பான் பிரதமர் எவ்வாறு செயலாற்றுவார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் நடைபெற்றதன் பிற்பாடு வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அந்த விடயங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் ஜப்பானில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 50,000 அமெரிக்க படையினர் மற்றும் போர் விமானங்களுடைய பாதுகாப்பை சுட்டிக்காட்டி ஜப்பான் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்று சொல்லி அவர் அழுத்தம் கொடுக்கக்கூடியதாகவும் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே ஈரானுக்கு எதிரான இந்த கூட்டணியில ஜப்பான் இணையுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஜப்பான் இதனை மறுக்குகின்ற பட்சத்தில் ஒரு கூட்டாளி நாடு இல்லை என்று சொல்லி சொன்னா எப்படியான விளைவுகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஜப்பானுக்கான சில விடயங்களை அவர் கைக்கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில ஜப்பான் சீனாவுடைய கட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் விவாதிக்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே எப்படி இருந்தாலும் இந்த ஈரான் விவகாரம் தான் முதன்மையானதாக இருக்கிறது. கடந்த 2019 ஆண்டிலையும் ஜப்பானுடைய மறைந்த பிரதமர் ஈரானுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முயன்ற போதும் தோல்வியை சந்தித்துக் கொண்டார். அதே நேரத்தில் தான் தற்போது இருக்கக்கூடிய பிரதமரும் அவ்வாறான பேச்சுவார்த்தைகளை ஏற்பதற்கு தயாராக இருந்தாலும் தற்போது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான நிலைமை இன்னும் தீவிரமாகத்தான் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதையும் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ட்ரம்பினுடைய கோரிக்கை நிராகரிக்கிற பட்சத்தில் அவர் நேரடியாகவே இந்த விடயங்கள் தொடர்பாக ஆழமாக
ஆழமாக யோசித்து தான் செல்வார். அதே நேரத்தில் எந்த விதமான ஒரு எதிர்வினையாற்ற ஜப்பான் காத்திருக்கிறது என்பதையும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க வர்க்கம் ஈரானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற போது கிட்டத்தட்ட போரானது தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த ஒரு வாரத்திற்குள் முடிவடையக்கூடியதாக இல்லைன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை அறிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள், ஈரான் சார்பான செயற்பாடுகளில் சில சிக்கல்களும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய தலைவரான ஜோ கெண்ட் என்பவரும் இதற்கு எதிராக கருத்துக்களை வெளிப்படுத்தி தன்னுடைய பதவியையே துறந்திருக்கிறார் என்ற ரீதியில் இன்றைய தினம் செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. எனவே ஈரான் நாடு அமெரிக்காவிற்கு உடனடி அச்சுறுத்தல் எதையுமே கொடுக்காத சந்தர்ப்பத்தில் இப்படியான தொடர் தாக்குதல்களும் இவ்வாறான செயற்பாடுகளும் சரியான ஒரு தவறு என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எனவே அந்த ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஈரானுக்கு எதிராக தொடரும் இந்த போரை தன்னுடைய மனச்சாட்சியின்படி என்னால் ஆதரிக்க முடியாது என்று சொல்லி அவருடைய பதிவில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய பதிவில் இருந்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது ஈரான் நம்முடைய நாட்டிற்கு உடனடியான எந்த விதமான ஒரு ஆபத்தையும் விளைவிக்கவில்லை மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதன் சக்தி வாய்ந்த லாபி அமைப்புகளுடைய அழுத்தம் காரணமாகத்தான் நாம் இந்த போரை தொடங்கி இருக்கின்றோம் என்பது தெளிவாக தெரிகிறது என்று சொல்லி அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச சட்டங்களின் பிரகாரம் பார்க்கிற போது ஒரு நாட்டில் போர் தொடுப்பது என்பது அந்த நாட்டில் உடனடியான ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்ற பட்சத்தில் தான் அந்த நாட்டில் நாங்கள் போர் தொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் அந்த மக்களுக்கும் ஆபத்து இருக்கிறன்னு சொல்லி கருதுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த நாட்டில் போரை தொடங்கலாம். ஆனால் இந்த விதிகளை எல்லாம் மீறித்தான் இந்த செயல்பாடு இருக்கிறது என்று சொல்லித்தான் ஹெண்டின் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்திருக்கின்றார். ஜோ கெண்டினுடைய இந்த குற்றச்சாட்டுக்களை வெள்ளை மாளிகை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. வெள்ளை மாளிகையினுடைய ஊடக தொடர்பாளர் இது தொடர்பாக கூறுகின்ற போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டது போல ஈரான் முதலில் அமெரிக்காவை தாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தது என்பதற்கான ஒரு வலுவான மற்றும் அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. எனவே பல உளவுத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் முடிவில் அதிரடி நடவடிக்கைகளை அமெரிக்கா முன்வைத்திருந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். ஆனாலும் இவர் அதாவது பதவியை ராஜினாமா செய்த ஜோ கெண்ட் நீண்ட காலமாகவே அமெரிக்க ஃபர்ஸ்ட் கொள்கை கொடியவர் என்றும் மற்றும் வெளிநாடுகளில் அமெரிக்க இராணுவ ரீதியாக தலையிடுவதை கடுமையாக எதிர்ப்பவர் என்றும், இருப்பினும் அவருடைய இந்த திடீர் ராஜினாமானது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அமெரிக்க உளவுத்துறை இயக்குநருடன் மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கக்கூடிய இவர் போர் விவகாரத்திலையும் அவருடன் முரண்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரானுடைய தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியை பயங்கரவாத இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி குறிப்பாக அந்த உளவுத்துறை இயக்குனர் சாடி இருப்பதுடன் அது அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் என்பதனால தான் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், எனவே ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியானது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அரசியல் ரீதியாக பார்க்கிற போது ஜோ கெண்ட் ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானவர் என்று சொல்லப்படுகிறது. வலதுசாரி அமைப்புகளுடன் தொடர்பு மற்றும் வெனிசுலா கும்பல்கள் தொடர்பான உளவுத்துறை அறிக்கைகளை திருத்த முயன்றது போன்ற புகார்கள் கூட அவரிடம் இருப்பதாக தற்போது அவர் மீதான குற்றச்சாட்டுகளையும் கட்சியினர் முன்வைத்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில துணிச்சலாகவே இந்த விடயங்கள் அமெரிக்கா செய்வது தவறு என்ற விடயங்களை வெளிப்படையாகவே முன்வைத்து தன்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்திருப்பது ஆனது மிகப்பெரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினுடைய செனட் மார்க் வார்னர் ஹெண்டின் கருத்தை ஆதரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் உடனடியாக அச்சுறுத்தல் எதுவும் இல்லாத பட்சத்தில் நம்பகரமான ஆதாரங்கள் கூட இதுவரை முன்வைக்கப்படாத பட்சத்தில் அமெரிக்காவாக தேடி சென்றுதான் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. இது பல்வேறுபட்ட அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லியும் பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதும் கவலை அளிப்பதாக கூட அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சியினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.